Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காஜு கத்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்ல வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். வாங்க காஜு கத்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் இந்த முந்திரி பருப்பை கொட்டி 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் முந்திரி பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் முந்திரி பருப்போட நிறம் மாறக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. ஆறின இந்த முந்திரி பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கும் பொழுது கவனமாக அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. அப்படி அரைச்சிங்கன்னா முந்திரி பருப்புலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகிடும், பிசு பிசுன்னு ஆகிடும். அந்த மாதிரி அரைக்காமல் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு 5 செகண்டுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் அரைக்கும் பொழுது முந்திரி நமக்கு பவுடராக கிடைக்கும். அதுவே நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் ரிலீஸ் ஆகி பிசு பிசுன்னு கிடைக்கும். அப்படி அரைக்காதீங்க. இப்போ இந்த அரைச்ச முந்திரி பவுடரை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். அப்படி ஜலிச்சிக்கும் பொழுது நமக்கு கெட்டி தட்டாமல் இருக்கும். இது போல் நமக்கு ஜலிக்கும் பொழுது ஈவனான ஒரு பவுடராக நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ மேலே மீதம் இருக்கிற சரியாக அரைப்படாததெல்லாம் ஒரு வாட்டி அரைச்சி கூட நீங்கள் மறுபடியும் ஜலிச்சிக்கலாம். ஒரு கடாய் இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு தயாரிக்கலாம். இந்த சர்க்கரை இந்த தண்ணியிலேயே நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாகு பதம்லாம் தேவையில்ல, சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இப்போது இந்த பாகு கூடவே கெவாரா எசன்ஸ் 2 சொட்டு அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரை பாகு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது போல் கை எடுக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்திங்கன்னா அங்கங்கே கெட்டி தட்டிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மிக்சர் அப்படியே நம்ம கிளற திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த மிக்சரோட கன்சிஸ்டன்சி கெட்டியாகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு திக்காயிடுச்சு. உங்கள் கைகளை ஈரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அதிலருந்து தொட்டு பாருங்கள். தொட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கெட்டியாக நம்மளால் ஒரு உருண்டை பிடிக்க வந்தது அப்படின்னா இதுதான் சரியான பதம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி சர்க்கரை பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறம் உங்கள் கைகள்லேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டை போல் நல்லா மாற்றிக்கோங்க. உங்களால் எவ்வளோ பிசைய முடியுமோ பிசைஞ்சு இது போல் ஒரு பாலாக கொண்டு வந்துடுங்க. எப்போவும் நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி ஓரளவு திக்னஸோடு நம்ம இதை திரட்டலாம். ரொம்ப மெல்லிசாவும் திரட்டாதீங்க, இல்லை ரொம்ப திக்காகவும் திரட்டாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம இதை திரட்டிக்கலாம். எப்போவுமே காஜு கத்லி டைமண்ட் ஷேப்பில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் டைமண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா நமக்கு அழகான காஜு கத்லி பீசஸ் ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான், காஜு கத்லி ரெடி. இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காஜு கத்லியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப 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 பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்க. அப்படியே மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து உங்களுக்கு நன்றி.